ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ்டி மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி. ஸோ மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி படி நம்ம மார்க்கெட் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரிஸ்க்கான மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ்டி லெவல் சொல்லியிருந்தேன். எம்எஸ்டி லெவலுங்கிறது 24222 24272. ஸோ 24222 24272. ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது எம்எஸ்டி லெவல். ஃபஸ்ட்டு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் 24350 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 24350 24500 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24100. செகண்ட் ஒன் சப்போர்ட் 23987. தேர்ட் ஒன் சப்போர்ட் 23999. ஓகேவா? ஸோ இந்த 23900 இருந்து 23950. ஓகே, ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். நாளைக்கு மார்க்கெட் இறங்கி கீழே வருது அப்படின்னா, இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே இறங்கி வருது அப்படின்னா, இந்த 23900 23950 இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ 99% இந்த இடத்துல ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்கேஸ் மார்க்கெட் நீங்கள் இந்த இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 23900 இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? புட் ஆப்ஷனில் பை பண்ண வேண்டாம். இங்கெல்லாம் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா, இந்த 24100 தாண்டி மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா புட்டை பை பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு காலை பை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ஓகே, நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுட்டு நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆகிறதுக்கு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வால்யூமோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா 24160 லோ. வால்யூமோட லோ, அதாவது வால்யூம் வேல்யூவேரியாவுடைய லோ. ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஹை பார்த்திங்கன்னா 24242. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 24195. ஸோ 24200 அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே. ஸோ மார்க்கெட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஒரு 15 நிமிஷம் கேண்டில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். அந்த புட்டுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் வேல்யூவேரியோடைய லோ. ஸோ 24160 அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு லோவாக இருக்கட்டும். ஓகே, ஸோ என்ட்ரி ஆகிற இடம் மட்டும் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா சின்ன ப்ராஃபிட் ஒரு 200 300 அப்படிங்கிறது ஒரு 200 300 ருபீஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஈஸியாக நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி ஆகிற இடம் ரொம்ப முக்கியமானு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். தவறான ஒரு இடத்துல என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா அந்த 300 லாஸ்ட்லேயோ 400 லாஸ்ட்லேயும் நம்ம போக வேண்டியிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் ஒரு லோவில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 24100 அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இங்கே போயிட்டு திருப்பி மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும்போது புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். இல்லை மார்க்கெட் மேலே ஒரு இந்த ரேஞ்சுக்கு மேலே அந்த எம்எஸ்டி லெவலுக்கு மேலே, அதாவது எம்எஸ்டி லெவலில் ஸோ இந்த வேல்யூவேரியாவுடைய லோவுக்கு ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும் மேலே. அதாவது எம்எஸ்டி லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் 24350 சொன்னேன். ஸோ இந்த 24350க்கு போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். அந்த புட்டுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த எம்எஸ்டி ஜோன். ஸோ அந்த எம்எஸ்டி ஜோனுடைய லெவல், இந்த லெவலுக்கு நீங்கள் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டார்கெட் ஈஸியாக நமக்கு இதாகும். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டுக்கான லெவல். ஸோ மார்க்கெட் லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு
ஆமாம் 20 சப்போர்ட் வந்து 24,100. ஸோ செகண்ட் ஒன் சப்போர்ட் வந்து 23,987. தேர்ட் சப்போர்ட் வந்து 23,929. ஓகே. மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,350. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,500. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.